இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. தாயாம் திரு அவை கொர்லியோன் நகரத்தை சார்ந்த புனித பெர்னார்ட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இத்தாலி தேசத்தில் சிசிலி பகுதியில் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த கொர்லியோன் என்கிற ஒரு இடம். அந்த இடத்துல தான் இந்த பெர்னார்ட் ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளிக்கு மகனாக பிறக்கிறார். அன்புமிக்கவர்களே, கல்வி அறிவு அதிகம் இல்லாத ஒரு சூழலில் தன்னுடைய தந்தையினுடைய அந்த செருப்பு தைக்கும் தொழிலில் இவர் உதவி செய்து குடும்பத்திற்கு பண உதவிக்கு அவர் ஒத்தாசையாக இருந்தார் என்றும், தன்னுடைய செருப்பு தைக்கிற அந்த தொழில் மூலமாக குடும்பத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இந்த பெர்னார்ட் இருந்தார் என்றும், அதற்கு பிறகு இராணுவத்தில் ஆள் எடுத்த ஒரு காரணத்தினால் மறுப்பு தெரிவிக்காமல் இராணுவத்தில் போய் சேர்கிறார். இராணுவத்தில் இவர் பணி செய்து கொண்டிருந்த நேரத்தில் மிகவும் முன்கோபமுள்ள ஒரு மனிதராக வாழ்ந்தார் என்றும், ஒரு சின்ன சச்சரவு சண்டையில் தன்னுடைய சக படை வீரருடைய கையை துண்டித்து அந்த இராணுவத்திலிருந்து தப்பித்து கிராமப்புறங்களுக்கு ஓடி ஒளிந்து சென்று பிறகு தன்னுடைய பாவத்திற்காக பாவ மன்னிப்பு பெறும் பொருட்டு அருகில் இருந்த கப்புச்சன் துறவு மடத்தில் போய் சேர்ந்து தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக அவர் அழுதார், மனம் வருந்தினார். பிறகு அங்கு சிறு சிறு வேலைகளை செய்து பிற்காலத்தில் அந்த கப்புச்சின் துறவு மடத்திலேயே ஒரு சகோதரராக துறவரத்தில் தன்னை இணைத்து கொண்டார் என்றும், அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியவராய், மிகவும் அமைதி நிறைந்தவராய், சாந்தம் நிறைந்தவராய், தாட்சி நிறைந்தவராய், எல்லோருக்கும் உதவி செய்கிற ஒரு நல்ல கப்புச்சின் துறவியாக வாழ்ந்தார் என்றும், அன்னை மரியாளிடத்தில் கொண்டிருந்த ஒரு பக்தியின் காரணமாக அன்னை மரியாளுடைய காட்சி பெறுகிற ஒரு வரத்தையும் இவர் பெற்றிருந்தார் என்றும், பலருக்கு ஜெப பரிந்துரைகள் மூலம் தன்னுடைய உதவியை செய்து ஒரு ஏழை சாந்தமான தாழ்ச்சியான கப்புச்சின் துறவியாக இவர் மரித்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு முறை தான் வரும். அந்த மாற்றத்தை இறைவனுடைய அருளாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய தீய பழைய பாவ நிலையிலிருந்து ஆண்டவருக்கான தூய ஒரு புனிதமான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இந்த புனித கொர்லியோன் நகரத்தினுடைய புனித பெர்னார்ட் அவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, 24ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் சலீசை இல்லங்களில் சகாய அன்னைக்கான மாதாந்திர நினைவு திருப்பலி நடக்கும். அப்படி எங்கள் இல்லத்தில் நடக்கிற பொழுது நான் அங்கே வந்திருக்கிற சகோதர சகோதரிகளிடத்தில் அன்னை மரியாள் உங்களுக்கு பரிந்துரையின் மூலமாக செய்த புதுமைகளை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படி என்று கேட்பது வழக்கம், சாட்சியம் சொல்ல வைப்பது வழக்கம். அப்படியாக ஒரு சகோதரி தன்னுடைய சாட்சியத்தை அந்த இடத்துல சொன்னார். அதாவது அவருடைய தோழி ஒருவருடைய மகளுக்கு சுகப்பிரசவம் வேண்டி அவர் எங்களை ஜெபிக்க சொன்னார். ஏனென்றால் மிகவும் கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க, சுகப்பிரசவம் நடப்பது ரொம்பவும் கடினமான ஒரு செயல் அப்படி என்று டாக்டர்கள் கைவிட்ட ஒரு நிலையில் எங்களையும் ஜெபிக்க சொன்னார். அவரும் ஜெபித்தார். இன்னும் பலரை அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் ஜெபிக்க சொன்னார். கடைசியில் கடவுளின் ஆசீர்வாதமாக இரட்டை குழந்தைகளாக அந்த தம்பதியினருக்கு இறைவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அன்புமிக்கவர்களே, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படுமா? மற்றவர்களுக்காக நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஜெபித்தால் நடக்குமா என்கிற கேள்விகளுக்கான பதில் தான் இந்த நிகழ்வுகள். ஏனென்றால் இன்றைக்கு நம்ம ஊரில் கிராமப்புறங்களில் ஒரு பேச்சுவார்த்தையில் சொல்லுவாங்க, நீங்கள் கோயிலில் வாசகம் வாசிக்கலாமே, கோயிலுடைய தூய்மை பணியில் நீங்களும் கலந்துக்கலாமே அப்படி என்று கேட்டால் சிலர் சொல்லுவார்கள், இல்லை அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நம்ம இப்படி வந்தோம்னா 4 பேர் நம்மளை 4 விதமாக பேசுவாங்க அப்படி என்று. இந்த ஊருக்காக 4 பேர் நம்மளை பற்றி 4 விதமாக பேசுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நம்மளை பற்றி தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க நம்மளை பற்றி தப்பாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்று ஊருக்கு 4 பேர் 4 விதமாக பேசுவார்கள் என்று நம்முடைய வாழ்வை இறைவனுடைய திருமுன்னிலையில் மகிழ்ச்சியற்றவர்களாக, பிறரன்பு இல்லாதவர்களாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முற்றிலும் முரணாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பர் நாகமில் இருக்கும் பொழுது மக்கள் கூட்டம் அதிகமாக வரவே முடக்குவாதமுற்ற ஒருவரை அவருடைய 4 நண்பர்கள் இயேசு குணப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இயேசுவிடத்தில் கூரையை உடைத்து இயேசுவின் திருமுன்னிலையில் கொண்டு வருகிறார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த முடக்குவாதம் முற்றவருக்கு விசுவாசம் இருந்ததா இல்லையா? அவருக்கு இயேசுவை பற்றி தெரியுமா தெரியாதா? விவிலியத்தில் எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த 4 நண்பர்களும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு
கூரையை உடைத்து கொண்டு இயேசுவிடத்தில் கொண்டு வந்து நிச்சயமாக இவர் குணப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு வந்ததை நமது ஆண்டவர் இன்றைக்கு கண்டு அந்த மனிதனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட அப்படி என்று இன்றைக்கு அந்த முடக்குவாதம் உற்றவருக்கு குணமளித்ததை தான் நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்ச்சியில் அந்த ஊருக்கு 4 பேர் என்று நம்ம சொல்லுகிறோம் அல்லவா, அந்த 4 பேர் தான் இந்த முடக்குவாதமுற்றவரை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அவர் நலம் பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதே போலத்தான் அன்புமிக்கவர்களே, 4 விதமாக மற்றவர்களை எதிர்மறையாக அல்லது தரம் தாழ்ந்து விமர்சிக்கிற காரியங்களை விடுத்து 4 பேராக சேர்ந்து மற்றவர்களுக்கு குடும்பமாக ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற நேரத்தில், உதவி செய்கிற நேரத்தில் நீங்களும் நானும் இயேசுவினுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இந்த அருமையான தினத்தில் நாம் நல்லது செய்கிற 4 பேர்களாய் ஆண்டவர் திருமுன்னிலையில் வாழ இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.